உன் பொண்ணுக்கு இவ்வளவு ஆட்டத்தை எப்பயா கட்டி விடுத? நம்ம பையன் மூஞ்சில அடிக்கிறா பண்றவன் நிறுத்திக்கிட்டாங்களா? சரி சரி சரி. பெருமாளே குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் அவன் பாரு அங்க எதிர்க்க உட்காந்து நாட்டுல ரசிக்கிறான். அவனை பிடிக்கணும்டா. குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் தோற வந்திருக்கிறான். அவங்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன். பாத்தீங்களா, ராஜனையும் மேரியும் சேர்த்து பார்க்கும் பொழுது கண் நிறைஞ்சிருக்கு. ஆமாம்மா, அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறதுக்கு அழகத்தான் இருக்கு. மேரி எனக்கு மருமகளா வந்துட்டா. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவா. அப்படியே நடக்கணும்னு விதியும் தர்மமும் இருந்தா அதை யாராலம்மா தடுக்க முடியும்? அள்ளி முடித்த உன் கூந்தலுக்கென்று கிள்ளி எடுத்து வந்தேன் மல்லிகை. இந்த மலர் போதுமா? தங்க மலர் வேண்டுமா? எந்த மலர் கொடுத்தாலும் இந்த இன்ப மலர் கீடாகுமா? தங்கம், என்ன இது வந்ததிலிருந்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? ஊமையா நீ? ஐயோ, நான் ஒரு ஊமையா காதலித்தேன். பேச்சும் பாட்டும் எனக்கு மிகவும் பிடிக்குமே. சரி, பரவாயில்லை. உனக்கும் எனக்கும் சேர்த்து என் அப்பாவே பேசிக் கொண்டிருக்கிறார். பெண் வீட்டார் இப்போது வந்திருப்பார். பெண்ணும் கூட வந்திருப்பாள். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நான் அவளை மணந்துதான் தீர வேண்டும். நீயோ இப்படி ஊமையாக மாறிவிட்டாய். நான் என்ன செய்வேன்? போய் திருமணத்திற்கு சம்மதித்து விடுகிறேன். குறும்புக்காரி, ஊமை வேஷமா போடுகிறாய்? பெண்கள் பிறப்பில் ஊமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் தான் அவர்களை பேச வைக்கிறார்கள். பார்க்க தெரியாத என் கண்களை பார்க்க வைத்தீர்கள். பேச தெரியாத கிளியை பேச வைத்தீர்கள். எளிய குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை என்னை கேட்கும் முன்னால் என்னை நானே கேட்டுக்கொள்வேன். இந்த உறவு நிலைக்குமா? ஏழை பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா? பொல்லாத உலகம் ஒன்று சேர விடுமா? இப்படி என்னை நானே கேட்டுவிட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். ஐயோ, அவர் முகத்தை பார்த்தாயா? பால் வடியும் முகம், பனி போன்ற உள்ளம். என்ன எவ்வளவு நேரமாக நானே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்கள் பேச்சுக்கு மதிப்பேது. அப்படியா? சரி, நான் போறேன். தங்கம், 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 கோபமா? பெண்கள் பேச ஆண்கள் ஊமையாவது, ஆண்கள் பேச பெண்கள் ஊமையாவதிலும் தானே இன்ப காவியமே ஆரம்பமாகிறது. இதப்பா, இந்த ஊமைக்கு இந்த ஊமைதான் மாப்பிள்ளை. இதை நான் சொல்லவில்லை. உங்கள் தந்தை சொன்னாரா? தந்தைக்கு தந்தையாய், விந்தைக்கு தலைவனாய், தர்மத்தின் காவலனாய், உலகத்தின் ஒளிவிளக்காய் திகழும் இந்த புத்தர் பிரான் சொல்லுகிறார். எனக்கா? காதல் பரிசு. புத்தன் துறவி, காதலுக்கு பரிசு துறவியின் சிலையா? துறவிகள் பல வகை தங்கம். மானம் துறந்து, மதி துறந்து, இறுதியில் மனித தன்மையையே துறந்து வாழும் துறவிகள் சிலர். காயமே பொய்யென்று துறவியாகி அதே காயத்தை காப்பாற்ற சோறு தேடும் துறவிகளும் சிலர். ஆனால் புத்தன்
வாழ்க்கையை சுவைத்து அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் ஆசா பாசங்களை மறந்து எல்லோரும் இன்புத்திருக்க வழி தேடி மாளிகையை விட்டு ஓடி வந்தவன். இதை உனக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் இதுதான். என் அப்பா நம் உறவை அனுமதிக்க மறுத்தால் நீங்களும் துறவியாகி விடுவீர்களா? ஆனால் உன்னை துறக்க மாட்டேன். என் மாளிகையை துறந்து உன் அருகில் ஓடி வந்து விடுவேன். வாங்க. ஐயா வந்திருக்காங்களா? இல்லை. மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு போராதுன்னு இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தொண்டு செய்றீங்களா? வாயுள்ளவர்கள் கேட்டு தங்களுடைய சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனால் வாயில்லாத இந்த ஜீவன்களுக்கு தாயைப் போல இருந்து கவனிக்கிறீங்களாக்கும்? தாய், இந்த அருமையான வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. உங்களை போலத்தான் நானும். ஆமா, உலகத்துல தாய்க்கு அடுத்தபடியா அன்பு காட்டுவது யார்? மனைவிதானே? அப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜோடி கிளிகள் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான கிளிகள். அப்படியா? மிகவும் பாக்கியம் செய்த கிளிகள். ஏன் எப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் என் குறையை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்வதென்றுதான் புரியவில்லை. குறை? ஊரே போட்டு உத்தமரை அப்பாவாக கொண்ட உங்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஏன் ரஹீம், புரிந்து கொண்டே புரியாதது போல் பேசுகிறீர்கள்? நட்சத்திரங்கள் அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை பிடித்து விளையாட முடியுமா? அப்படியே ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் காரியமா? ஏன் நடக்காது? நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம். இந்த வேலிகள் தடை போடும் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்கு வேலி கிடையாது என்பது எனக்கு தெரியும். உலகத்திலே வாழும் எல்லோருக்கும் ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே பூமி தானே? அதுபோல உணர்ச்சிகளும் எல்லோருக்கும் ஒன்றுதானே? உண்மை, உண்மை. எந்தெந்த நேரத்தில் எதது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தேதான் தீரும். மேரி, நீங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதல்லவா? புரிகிறது. நான் உங்களிடத்தில் என்னென்னவோ பேச வேண்டும் என்று வந்தேன். நான் தடைபடவில்லையே. வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னேன்.